ஹாய், நான் வந்து இந்திராஸ் ஏஞ்சல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இப்போ ஈவினிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். நைட்டு வந்து சும்மா சிம்பிளான ரெசிபி தான். அதாவது காளான் கிரேவி, அதுக்கு சூடாக தோசை. ஏன்னா நைட் டின்னருங்கிறது கொஞ்சம் எப்போவுமே நாங்கள் சிம்பிளாக தான் செஞ்சுக்குவோம். அதை வந்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சாச்சு. அதை கூட நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற காளானை அதை நல்லா போடுவோம். காளான் வந்து நல்லா தண்ணி விடும். அதனால் வந்து என்னென்னா நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். அந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகணும். இந்த கேப்பில் நம்ம வாங்கி வச்சுருக்கிற 1 லிட்டர் பாலையும் அப்படி காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கிரேவிக்கு தேவையான தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். ஏன்னா வந்து காளான் வந்து நல்லா வெந்துட்டுருக்குது. பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குது. அந்த தண்ணி கூட இந்த தக்காளியும் ஆட் பண்ணுவோம். அப்புறம் இந்த தக்காளிக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். அந்த தக்காளி, காளான், வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா அப்படியே வறுபடும். நல்லா வறுத்து ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துக்கிட்டே இருக்கட்டும். நம்ம இந்த கேப்பில் காலையில் நம்ம வந்து விளக்கி வச்சுருக்கிற பாத்திரமெல்லாம் கூடையில் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் எடுத்து நம்ம வந்து செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து காளான் வந்து ஒரு பக்கம் நல்லா வணங்கிட்டே இருக்குது. இது வணங்கி முடித்த உடனே அடுத்து நம்ம செய்கிறது தோசை சுடுற வேலை தான். பாருங்கள் தண்ணி எல்லாம் கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம வச்சுருக்கிற பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. அந்த வேலையும் செஞ்சு முடித்தாச்சு. இப்போ வந்து காளான் வந்து நல்லா பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான், ஓகே, காளான் ரெடி ஆயிடுச்சு. காலையில் துவைச்சி போட்ட துணியெல்லாம் டேபிள் மேலே கிடந்தது. அதையெல்லாம் எடுத்து கிடைக்கிற கேப்பில் அதையும் மடித்து வச்சாச்சு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இனி வந்து நம்ம சிம்பிளாக தோசை சுட்டு சாப்பிட வேண்டியது தான். இந்த தோசைக்கு வந்து எங்கள் பாப்பா வந்து ஸ்டப்புடு தோசை வேணும்னு கேட்டால், அதுக்காக அது மேலே வந்து அந்த கிரேவி வந்து மேலே தூவி அவளுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். இது சாப்பிட்றதுக்கு நல்லா கிரிப்ஸியாகவும் இருக்கும். அதனால் அந்த மாதிரி அவளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் கிரேவியை தொட்டு சாப்பிட்டோம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.